இனிய காலை வணக்கம். நவலவதி தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. பொருச்சொல் 832. வீசு வீசு. சிறிய வயதில் 5, 6, 7 மாதத்து குழந்தைகளாக இருக்கும் பொழுது எல்லோரையும் சொல்வார்கள். கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போ கை வீசு என்ற பாடல்தான் எனக்கு வீசு என்றுடன் நினைவுக்கு வருகிறது. இப்போது இங்கிலாந்து முழுவதும் அதி உச்சமான பிட்ஸ் என்னும் காற்று ஒன்று, புயல் ஒன்று கிளம்பி சனி ஞாயிறு ஆக பல இடங்களில் பல சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது, தொல்லைகளை கொடுத்திருக்கிறது. வீசு. காற்று வீசாவிட்டால் நாம் வாழவும் முடியாது. காற்றைத்தான் சுவாசிக்கிறோம். அதே போல நல்ல காற்று கடற்கரைகளில் இருக்கும்போது, மரங்களின் கீழ், சோலைகளுக்கு கீழ் இருக்கும்போது காற்று வீசினால் அழகாக இருக்கும், எங்களுக்கு விருப்பமாக இருக்கும், உடலில் படும்போது ஒரு இன்பமாக இருக்கும். எறிதலையும் வீசுதல் என்று தானே சொல்லும். தேவையற்ற பொருட்களை நாங்கள் வெளியிலே வீசி விடுவோம். அதாவது குப்பையில் போடுவது வழக்கம், அல்லது பூக்கண்டு தாவரங்களுக்கு, தோட்டத்துக்கு தாத்து எறிந்து விடுவோம். மிகுதி சாப்பாடுகளை பறவைகளுக்கு எறிந்து விடுவோம். அது வந்து கொத்தி கொண்டு போவோம். வீசலாக, அதாவது நாங்கள் பொடி நடையாக இருக்கும்போது கையை வீசி வீசி நடப்போம். அப்படி நடந்தால் நமது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். அடித்தல், களைத்தல், துர்நாற்றம் இவையும் பொறிச்சொல்ல, அதாவது அகராதி சொல்லாக வருகிறது. ஏற மேட்டு பகுதிகளில் ஏறும்போது களைத்து துவண்டு விடுவோம். துர்நாற்றத்தையும் சுவாசிக்க முடியாது. பந்தை அடித்து விளையாடுவோம். நன்றி, வணக்கம்.